சுதாகர் 3 மாசத்துல வெளியே வந்துருவேன், உன் குடும்பத்தை காலி பண்ணிருவேன்னு மிரட்டுறான். அவன் என்ன பழிவாங்க என்ன வேணாலும் செய்வான். அதுக்குள்ள நான் ஊருக்கு போயே ஆகணும். வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் நான் என் குடும்பத்தோட இருக்கணும். ஆனா எப்படி போறது? என்ன செஞ்சாலும் இங்க இருந்து போக முடியலையே. திரும்ப திரும்ப இங்கே இருக்கிற மாதிரி ஆயிடுதே. நான் பாட்டுக்கு அமைதியா என் தங்கச்சி, அம்மாச்சி, அப்பான்னு என் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு தாலி கட்டி என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே. எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வேலை பார்க்க வந்தோமே, அதனால வந்தது. என்ன ஆனாலும் சரின்னு அன்னைக்கு ராத்திரியை வீட்டை விட்டு கிளம்பிருக்கணும். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்படி நீ வீட்டுல இருந்தா என் பையனை அக்கறையா பாத்துப்பேன். அந்த அக்கறையே அவனை மாத்திரும். குடியில இருந்து மீண்டான்னா அவனை பாத்துப்பான். ஆமா ஐயா, அப்படிதானே சொன்னாரு. உன்னை கெஞ்சி கேக்குறேன், ஒரு 6 மாசம் நீ சூர்யா கூட இருமா. இப்படி இருக்க சூர்யா கொஞ்சமாவது மாறணும். அதுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட இருக்கணுமா? ஆமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஐயா அப்படிதான் சொன்னாரு. அப்படின்னா சூர்யா சார சீக்கிரமே குடியில இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டா நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஐயா கிட்ட உடனே இத பத்தி பேசணும். பேசி ஒரு வாட்டி உறுதிப்படுத்திக்கிட்டு சூர்யா சார முடிஞ்ச வரைக்கும் குடியில இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டா வேகமா ஊருக்கு போயிடலாம். ஐயா. வாமா, வானதினி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க ஐயா. சூர்யா என்ன பண்றான்? ரூம்ல இருக்காருங்க ஐயா. ஏன் ஆள் ஒரு மாதிரி டல்லா இருக்க? என்னாச்சு? நீ அமைதியா இருக்கிறத வச்சே உன் பதில் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டமா. நீ நல்லா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, செய்யறேன். ஆனா ஊருக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்ற பதில தவிர வேற எது வேணாலும் சொல்லு. இப்போ நானே அதை பத்தி பேசதான் வந்தேங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. இன்னைக்கு சாயங்காலமா எனக்கு ஒரு போன் வந்துச்சு. ஜெயில இருந்து அந்த சுதாகர் பேசினா. என்னமா சொல்ற? ஜெயில இருந்து போன் பண்ணாங்க? எதுக்கு? ஆமாங்க ஐயா. போன் பண்ணி இன்னும் 3 மாசத்துல வெளியே வந்துருவேன், உன் குடும்பத்துல ஒருத்தரை விடாம எல்லாரையும் காலி பண்ணுவேன், அது இதுன்னு பயங்கரமா மிரட்டினாங்க ஐயா. ஓ, ஜெயில இருந்து மிரட்டுறான். நீ அதெல்லாம் கவலைப்படாதம்மா. உன் குடும்பத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க என்னதான் இப்படி சொன்னாலும் வர பிரச்சனை வந்துகிட்டே தானங்க ஐயா இருக்கு. அவங்க உங்க கண் முன்னாடி இருந்தா கூட பரவாயில்ல, எங்கேயோ 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. எல்லா நேரமும் உங்களால அவங்கள கண்காணிக்க முடியாதுங்க ஐயா. நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். இல்லங்க ஐயா, நாங்க இருக்கணும். என் தங்கச்சிங்க, அப்பா, அம்மாச்சி எல்லாரும் என் கண் முன்னாடி இருக்கணும். வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நாங்க ஒன்னா இருந்து சமாளிச்சுக்கிறோம். என்னமா எப்படி பேசிட்டு இருக்க? அப்ப நான் சொல்றத நம்பலையா நீ? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. உங்களை முழுசா நம்புறதுனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கேன். இல்லைன்னா எப்பவோ கிளம்பி இருப்பேன். சரிம்மா, இப்படி திடுத்து பண்ண வந்து ஊருக்கு போறேன்னு சொன்னா எப்படிமா? இப்பதான் சூர்யா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான். நேற்று பிறந்த நாள்லாம் நல்லா கொண்டாடினான். ஊருக்கு போகும்போது பிரச்சனையாச்சு. உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அவனால என்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சான். அதெல்லாம் பார்த்து உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வந்திருக்குன்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டம்மா. ஆனா நீ இப்படி வந்து சொல்றியம்மா. உங்க மனசு புரியுதுங்க ஐயா. உங்க மகனுக்கு நீங்க இருக்கீங்க, அம்மா இருக்காங்க, அக்கா, தங்கச்சிங்கன்னு அத்தனை பேரும் இருக்காங்க. ஆனா என் குடும்பத்துக்கு என்ன விட்ட வர யார் இருக்கா? அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் பக்கத்துல இருக்கணும்ல. அதனால நான் ஒன்னும் இப்பவே கிளம்புறேன்லாம் சொல்லலைங்க ஐயா. உங்களுக்கு செஞ்சு கொடுத்த வாக்க நான் மறக்கல. அதே போல நீங்க எனக்கு கொடுத்த வாக்க நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நான் என்ன வாக்கு கொடுத்தேன்?
கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்த அந்த ராத்திரி நீங்க பேசினது ஞாபகம் இருக்குங்களா? என் மகனை குடியில இருந்து மீட்டு கொடுத்துட்டு நீ ஊருக்கு போ, நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். ஆனா அது எதுக்கு இப்ப சொல்ற? நான் சூர்யா சார சீக்கிரமே குடியில இருந்து மீட்டு கொண்டு வந்துருவேங்க ஐயா. அப்படி பண்ணிட்டா என்ன ஊருக்கு அனுப்பிடுவீங்கல்ல? சொல்லுங்க ஐயா, அவரை குடியில இருந்து நிறுத்திட்டா நான் ஊருக்கு போயிடலாம்ல? சூர்யா குடிய நிறுத்தினான்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு. ஆனா நந்தினி ஊருக்கு போக கூடாது.